ஹாய்டா. நான் உங்கள் அக்ஷரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. இன்றைக்கி நம்ம ஜின்னோட மை டியர் மாமா அந்த 3 ஷார்ட்டில் தேர்ட் ஷார்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப வளருது, டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குது எனக்கு. சரி வாங்கடா, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேறு ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமிக்கு சேனலில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கமெண்ட். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்கடா, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ அப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது. அவனால் இருக்கவே முடியல. அந்த லாஸ்ட்டாக போகும்போது ஒரு அந்த ஹக் 1 செகண்ட் கூட இல்லைனாலும் அவனுக்கு அது திருப்பி வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும் தெரியல. அவங்க வீட்டில் எல்லாருமே ஃபோன் பேசுவாங்க அவங்கக்கிட்ட டெய்லியும். டெய்லி வீடியோ கால்ஸ் எல்லாமே பேசுவாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட ஜாலியாக தான் பேசுவீங்க. உங்களோட அந்த கஷ்டம் அதெல்லாம் எதுவுமே காமிச்சிக்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப ஜாலியாக நார்மலாக இருக்க மாதிரி பேசுவீங்க. அவனும் பின்னாடி இந்த பாப்பானை தவிர்த்து ஃபோனை வாங்கி பேசவே மாட்டான். நீங்களும் ஜின்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க. அதுதான் அவனுக்கு இன்னுமே ஹர்ட் ஆகுது. என்னடா இவன் மறந்தே போயிட்டாளா அப்படின்ற மாதிரி. அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ இப்போது திடீர்னு ஒரு நாள் உங்களோட ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ அந்த டைம் உங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்கள் ரூம்லலாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கா. அந்த ரூம்லேயே உட்காந்துருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் நேம் ஜெனின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஜெனி சுற்றி பார்த்துட்டே இருக்கா அந்த ரூம். ஏன்னா அவளும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறா. ஸோ அவங்களோட மெமரிஸ் எல்லாம் அந்த ரூமில் நீங்கள் என்னெல்லாம் கும்மால் அடிச்சிருப்பீங்க அந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டு உங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க மேடம். இப்போ திடீர்னு உங்கள் அம்மா டோர் ஓப்பன் பண்ணிட்டு, என்னடி நீயும் இப்படி இருக்க? நீ டெய்லியும் வீட்டுக்கு வருவா முன்னாடிலாம் வயன் இருக்கும்போது, இப்போல்லாம் ஏன் வரதே இல்லை? என்னம்மா பண்ண சொல்கிறீங்க? திடீர்னு எதுவுமே சொல்லாமல் கிளம்புறதுக்கு முந்தின நாள் சொல்கிறாம்மா நான் கிளம்புறேன்னு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? அவளை தவிர எனக்கு வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுமா. யாரும் என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். ரீசன் கூட எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திடீர்னு அழ ஆரம்பிச்சிடுது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னடா இப்படி எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. ஜெனி ரொம்ப அழறா. உங்கள் அம்மா அவளை ஹேக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணி, சரி ஓகே நம்ம வயன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா வயனை நினச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏண்டா? வயன் ஜின்னை எவ்வளோ லவ் பண்ணுறா தெரியுமா? போனதுக்கு ரீசனே ஜின் தான். எனக்கு ஜின் மேலே அவ்வளோ கோவம் வருதுமா. என்னடா சொல்கிற? அவன் எப்படி ரீசன் ஆவான்? அவனுக்கு பிடிக்கல, அதை அவன் மாற்றிக்கணும். இல்லைம்மா, ஜின்க்கும் அவளை பிடிக்கும். அவனுக்கு அவன் ஃபீலிங்ஸே புரிஞ்சிக்க முடியலம்மா. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா, ஜின்க்கும் வயன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அவரோட ஃபீலிங்ஸ் அவருக்கே புரியல. எப்போயாவது ஒரு நாள் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெருசாகும்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. அப்போது உங்கள் அம்மாவும் என்ன ஆச்சு, அது எப்படி உனக்கு தெரியும் அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு? ஆனால் நாங்கள் கேட்கும்போது அவன் மேரேஜுக்கு நோ சொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது ஜெனி, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் ஏம்மா பொசசிவ் ஆகணும்? பொசசிவா? என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஜெனி சொல்கிறா, அன்றைக்கி ஒரு நாள் காலேஜில் நாங்கள் காலேஜ் விட்டு வந்துட்டுருந்தோம். அப்போ எங்கள் கிளாஸ்மேட் ஒரு பையன். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக். நீங்கள் காலேஜ் விட்டு ஜெனி கூட ஜாலியாக பேசிட்டு கை பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்கள் கிளாஸ்மேட் ரென் வரான். ரென் உங்கள் பின்னாடி வந்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். சொல்ல ரென், என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ரென், அது வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெனியை பார்க்குறான். ஜெனியை பார்த்தோன்னே, சரி நான் கிளம்புறேன். கிளம்பிடாதடி, அங்கே நில்லு, ஓகேவா, நான் வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவள் ஓகே அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறா. இப்போ ரென்,
வயன் இதை நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு யோசிப்பேன். ஆனால் சொல்கிறதுக்கு டைமே கிடச்சதில்ல. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ டக்குன்னு சொல்லுறேன். அது என்னடா, என்னாச்சு சொல்லு. ஐ லவ் அப்படின்னு அவன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே அவன் ஃபேஸில் ஒரு பஞ்ச் விழுது. நீங்கள் கொஞ்சம் பயந்து ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு யாரா அது அப்படின்னு பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஜின் அங்கே வந்து அவனை போட்டு செம்ம அடிக்கிறான். உங்களுக்கு பயமாயிடுது, என்னடா இவன் கொலை கேஸ் எதுவும் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் நீங்கள் பிடிச்சி இழுத்தக்கப்புறம் தான் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறான். என்ன மாமா நீ லூஸா, நீ எதுக்கு இப்படி போட்டு அவன் அடிச்சிட்ருக்க? என்ன பண்ணிட்டுருக்கவன்? நான் என்ன பண்ணேன்? அவன் ஜஸ்ட் நார்மலாக ஏதோ சொல்ல வந்தான், அவ்வளோதான். அவன் என்ன சொல்ல வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. நீ எதுக்கு இப்படி அடிச்சிட்ருக்கவன? அவன் ப்ரப்போஸ் பண்ண வந்தான், உனக்கு தெரில? சரி அப்படி பண்ணாதான் என்ன என்னவோ? முதல்ல வண்டியெலாம் ஏற முடியாது. நீ எதுக்கு அடித்த முதல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்குள்ளே அவன் வண்டியில் ஏறி உட்காந்துட்டான். இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. ஜெனி கிட்ட வந்துட்டு பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பைக்கில் கிளம்பிட்டீங்க. ஸோ இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஜெனி வந்து உங்கள் அம்மா கிட்டே சொல்லிகிட்ருக்கா. ஸோ உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் புரியுது, அம்மா கரெக்ட், ஹி ஹேஸ் ஃபீலிங்ஸ் ஃபார் வயன். பட் அவனுக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும், எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல அப்படி சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெனி, நான் ஜென்கிட்ட பேசணும்மா. என்னடா பேச போகிறேன் நீ? போய் நான் கண்டிப்பாக பேசுவேன். அவரால் தான் நான் பையன் விட்டு தள்ளி இருக்கேன். என்னால் இப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு பயம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. நான் போய் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக அவள் கையில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. வயனோட அம்மாவும் எதுவும் சொல்லலை. சரி ஓகே, எப்படியாவது சேர்ந்தா ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டுட்டாங்க. இப்போ ஜெனி நேராக ஜெனோட வீட்டுக்கு தான் போகிறா. ஆக்சுவலி அது ஒரு வீக் ஆஃப். ஸோ அதனால ஜெனும் வீட்டில் தான் இருக்கான். ஜெனி உள்ளே போயிட்டு ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. ஜெனோட அம்மாவுக்குமே தெரியும் ஜெனி ஓகேவா, ஏன்னா அவங்க கூட நிறைய பார்த்துருக்காங்க. நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபோட்டோலாம் காமிச்சு தான் ஜெனி தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிப்பீங்க. ஸோ அதனால் அவங்க அத்தைக்கும் தெரியும். ஸோ இப்போ ஜெனி போயிட்டு ஆண்டி சொல்லுடா, நீ ஜெனி தானே, எப்படி இருக்க? ஆண்டி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் ஜின்னு பார்க்கணுமா? ஆமாம் ஆண்டி, வீட்டில் இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? எங்கே இருக்காரு? ரூமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் நேராக ஜின்னோட ரூமுக்கு போகிறா. ஆக்சுவலி அவங்க கேட்ட எல்லா கொஷின்ஸையும் அவள் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் ஷாக்டாக பார்க்குறாங்க, என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஜெனியும் வேகமாக ஜின்னோட ரூமுக்கு போயிட்டு அவள் நாக்லாம் பண்ணல, டமாலுக்கு கதவு திறந்துடுறான். ஜின் ஆக்சுவலி பயந்துருந்தான். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு வீட்டில் நாக் பண்ணிட்டு தான் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் மட்டும் தான் டமாலுக்கு கதவு திறப்பீங்களா? ஸோ அதனால் பயந்துடுறான். அப்போ ஜின் திரும்பி பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு நான் யாருன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. யார் நீ? முதல்ல எப்படி ரூம்குள்ளே வந்த? அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி ரூம் டோரை டமால்னு சாத்திட்டு அவள் கையில் வச்சுருந்த பாக்ஸை அப்படியே கொட்டுறா. அதில் அவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது. லிட்ரலி கிட்டத்தட்ட ஒரு 50 லெட்டர்ஸ் கிட்டே இருக்கும். ஜின் பார்த்துட்டு எதுக்கு இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என் ரூமில் கொட்டுற? குப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை தூக்கி ஜின் மேலே அடிக்கிறா. பிகாஸ் அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவனால தான் வயன் விட்டு நான் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்கிறா. உன்னால தான் அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தில் இருக்கா. இப்போ ஜெனி, உங்களால தான் வயன் அப்ராட் போனான். உங்களால தான் நான் என்ன மிஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆனால் ஜாலியாக இருக்கீங்கல்ல? யார் நீ ஃபஸ்ட்டு? அது தேவையில்லை, நான் பேசுகிறது மட்டும்தான் கேட்கணும், எதுவும் நடுவில் பேசக்கூடாது. இதை பாரு, இது ஏன் வீடு, ஏன் ரூம், யாரும் வந்து என்னை ரூல் பண்ண முடியாது. பேசுகிறத தான் கேட்கணும்.
அவள் ஃப்ரெண்டு அவ்வளோ மாதிரி இருக்கு. இது ஒன்றும் இல்லை, சொல்லு. எதில் விட்ட? நீ சொல்கிறதான் கேட்கணும். ஆமாம், நான் சொல்கிறதான் கேட்கணும். வைன் உங்களால் தான் ஃபாரின் போனோம். உங்களுக்கு வைன் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? நீங்களும் வைனை லவ் பண்ணுறீங்க, அதுவாது உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாதுல்ல. அவளை எப்படி நீங்கள் ஹர்ட் பண்ணலாம்? இது பாரு, அது எங்கள் ஃபேமிலி விஷயம். உங்கள் ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் உங்களுக்காக தான் வைன் போயிருக்கான். நானும் அவளை மிஸ் பண்ணுறது உங்களால் தான். நான் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பயங்கரமாக அழறா. அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நம்மளால தானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அதில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை உட்கார வச்சு ஜெனிக்கு கொஞ்சம் வாட்டர் கொடுத்து அவளை காம் டவுன் பண்ணுறான். இப்போ தான் ஜெனி நார்மல் ஆகுறா. உங்களுக்கு வைன் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாதுல்ல உங்களுக்கு. சின்ன வயசுலேருந்து அவள் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணியிருக்கான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்கள் ஹைஸ்கூலில் உங்கள் க்ரஷ் அந்த பொண்ணோட ஃபோட்டோ உங்கள் கிட்ட கூட இருக்கான்னு தெரியல, ஆனால் அவள் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கா. இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கிட்ட முன்னாடியே வார்ன் பண்ணிடணுன்னு. அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவள் ரொம்ப பாசிட்டிவ். அவள் குழந்தைத்தனமாக யாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ண மாட்டாள். அடிக்கடி சொல்லுவா தெரியுமா, நான் தான் எல்லாருக்கும் ஒரு மதர் பேர்டாக இருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு கன்சோல் பண்ணிக்கிட்டு கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த கம்ஃபர்ட், எனக்கு அந்த வார்ம்னஸ் எங்கேயுமே என்னை சுற்றி கிடச்சதில்லை. என் அம்மா அப்பா தவிர்த்து என் பார்ட்னர்கிட்டையாவது நான் சைல்டிஷாக இருக்கணும், என்னோட சைல்டிஷான சைடு வெளியே வரணும்னு சொல்லுவாள். அதே மாதிரி அவளோட சைல்டிஷ் சைடும் நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் அவள் வெளியே காமிப்பாள். எங்களுக்கெலாம் லிட்ரலாக ஒரு மதர் பேர்ட் தான். நாங்களாம் ரொம்ப குழந்த மாதிரி தான் சுற்றிட்டுருப்போம். நாங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்லேயும் அவள் இருப்பாள். அவள் எங்களுக்கு ஒரு கைடு. நாங்கள் தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லி திருத்துறதுக்கும் அவள் இருந்தாள். இப்போ அப்படி யாருமே இல்லை தெரியுமா. ஃபோன் பண்ணாலும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான். எங்களெல்லாம் பார்த்தாலே அவள் கண்ணில் டியர்ஸ் வருது. உங்களால தான் அவளும் சஃபர் ஆகுறேன், நாங்களும் சஃபர் ஆகுறோம். அவள் ஒன்றும் இம்மெச்சூர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜென்னி சொல்கிறா. ஜென்க்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஜென் அப்படியே பிளாங்காக ஜென்னியை பார்க்குறான். அப்போது என்ன பார்க்குறீங்க? இதில் அப்படி எனக்கு தெரியும்ண்ணா, அன்றைக்கி நீங்கள் பேசுனீங்கல்ல, அதெல்லாம் வயன் அங்கே நின்று தான் கேட்டிருக்கான். எல்லாத்தையும் கேட்டுட்டான். அதுதான் அவளை ஹர்ட் பண்ணியிருக்கு. அது அவன் என்கிட்ட சொல்லும்போது எவ்வளோ அழுதா தெரியுமா. யாரோட ஃபீலிங்ஸும் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல. கேவலம் 4 வருஷம் டிஃப்ரென்ஸ்க்காக நீங்கள் அவளை இக்னோர் பண்ணுறீங்களா, ரிஜெக்ட் பண்ணுறீங்களா? அவளுக்கு எத்தனை பேர் க்யூவில் நிற்கிறாங்க தெரியுமா. சரி, ஓகே, உங்கள் பாயிண்ட்டுக்கே வர. 4 வருஷம் சின்ன பொண்ணு, உங்களுக்கு உங்கள் ஏஜ் தான் பொண்ணு வேணும். அப்புறம் என்ன சொல்றீங்க? இம்மெச்சூர் இல்லை. ஷீ இஸ் நாட் இம்மெச்சூர், ஷீ இஸ் நாட் சைல்டிஷ், இட்ஸ் ஒன்லி டு யூ. சரி, அப்புறம் ஏன் அந்த 2 ப்ரப்போஸ் பண்ண வரும்போது அவனை அப்படி அடிச்சிங்க? அவனாவது அவளை நல்லா பார்த்துப்பான்ல, அவனாவது ஒரு ஷோல்டர் கொடுப்பான்ல. அவன் இந்தளவுக்கு ஹர்ட் பண்ண மாட்டான். இஸ் a good one. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்களும் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டீங்க, அவளோட சந்தோஷத்தையும் பறிச்சுக்க வேற செய்கிறீங்க இல்லை? உங்களால் தான், எல்லாமே உங்களால் தான். அவன் எவ்வளோ அழகான ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி சுற்றிட்டு இருந்தா தெரியுமா. நாங்கள் அவளை பார்த்து இன்ஸ்பயர் ஆனோம். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணுவாள். அவளுக்கு சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாதா?
எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவளுக்கு இருக்குது தெரியுமா? உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஒருத்தரை பார்த்து எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷீ இஸ் நாட் immature. புரிஞ்சுதா? அண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண யார் அவளுக்கு தெரியாதா? ஒரு பெரிய ப்ராப்ளமே வெடிச்சது, அது உங்களுக்கு தெரியாது, வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது. அவ்வளோ கஷ்டத்துலேயும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணான். காலேஜில் அவளை எப்படின்னா டீஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அவள் கொஞ்சம் சப்பியாக இருக்கிறதுனால குண்டுன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஆனால் அது அவளுக்கு அஃபெக்ட் ஆனாலும் அவள் அதை சிரிச்சுக்கிட்டே மேனேஜ் பண்ணுவாள். வீட்லேயும் அதை காமிக்க மாட்டான், எங்ககிட்டேயும் அவள் சொல்ல மாட்டாள். அவள் அழறான்னா அவள் தனியாக மட்டும்தான் அழறான். அது அவளுக்கும் அவள் பில்லோக்கு மட்டும்தான் தெரியும். அவளுக்கு இப்படி ஒரு பேரா இம்மெச்சர்டுன்னு? அவளுக்கு அது சொன்னால் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவளுக்கு அந்த இடத்துல அப்படி அந்த இம்மெச்சூரிட்டியை என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட அவளுக்கு சான்ஸ் கிடச்சதில்லை. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே அவள் ரொம்ப மெச்சூர்ட். ஏன்னா நான் ஸ்கூல் டைம்லேருந்து அவள் கூட இருக்கேன், எனக்கு தெரியும் என் வயன் பற்றி. சின்ன வயசுலேருந்து அவள் எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுப்பாள். அதுதான் அவள் ப்ராப்ளமாகவும் இருந்தது. அவளுக்கு எல்லாமே டக்குன்னு புரிஞ்சுது. ஒருத்தவங்க என்ன பேசுகிறாங்க, அதை எந்த டோனில் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னு எல்லாமே அவளுக்கு புரியும். அதனால பீப்புள்கிட்டேருந்து ஷீ ஸ்டார்டட் மூவிங், இக்னோரிங் பீப்புள். இது எதுவுமே தெரியாமல் என்னென்னமோ பேசுவீங்க. அது ஒரு பெரிய வேர்டு அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது அவளுக்கு பெரிய வேர்ட் தான். எனக்கு புரியுது, இத்தனை வருஷம் அவள் கூட இருந்தது. ஆனால் எனக்கு முன்னாடியிலேருந்தே அவள் கூட தானே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா வயனை பற்றி? Thank God you didn't marry her. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் புரிஞ்சிக்காமல் அவளை ஹர்ட் பண்ணுறதுக்கு இப்படி மொத்தமாக வேணான்னு சொல்லி ஹர்ட் பண்ணதே மேல். அவளுக்கு ஒரு நல்ல லைஃபாக தான் மேல். தயவு செஞ்சு திருப்பி அவளை அப்ரோச் பண்ணிடாதீங்க, அவளுக்கு ஹோப்ஸ் கொடுத்துடாதீங்க, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அங்கேருந்து கிளம்புறா. இதை கேட்ட ஜென்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் கண்ணிலேருந்தும் டியர்ஸ் வருது. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அவனை நினச்சாலே ரொம்ப கேவலமாக ஃபீல் ஆகுது. இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லி நம்ம இக்னோர் பண்ணியிருக்கோமே, நம்ம இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணியிருக்கோமேன்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் யூஎஸில் அவங்களோட இன்டர்ன்ஷிப், அதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஆக்சுவலி ஒரு ரூம் எடுத்து தனியாக தங்கியிருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஹாஸ்டல் போக விருப்பம் இல்லை. ஸோ ஒரு ரூம் எடுத்து தனியாக தங்கியிருக்கீங்க. உங்கள் டோர் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் உங்கள் லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் யாரா அது அப்படின்ற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே ஜின் நிற்கிறான். உங்களுக்கு அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு, என்ன பேசுகிறதுனே தெரில. அதுவும் உன் கையில் சூட்கேஸ்லாம் வேறு இருக்குது. நீங்கள் அப்படியே பிளாங்காகி அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜின் வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைட்டாக நகர்த்திட்டு அவன் உள்ளே வரான். உங்களுக்கு அப்போ தான் திருப்பி ரியாலிட்டி ஹிட் ஆகுது. நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? ஒரு நிமிஷம், பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? நான் பேசுகிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி அவங்க லிப்ஸில் கை வச்சு உங்களை ஆஃப் பண்ணுறான். நீங்களும் அப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் லிப்ஸ்லேருந்து கையை எடுத்துகிட்டு, சாரி வயன், எனக்கு புரியலடி. அப்போது நான் உன்னை லவ் பண்ணுறேன்,
உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் எனக்கு சத்தியமாக புரியல. புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இல்லை, அவ்வளோதான். புரியுதா? எனக்கு எனக்கு தெரிலடி. சொல்லுவாங்கள்ல, கூட இருக்க வரைக்கும் அந்த பொருளோட அருமை தெரியாதுன்னு. அந்த மாதிரி தான் நீ இருக்கும்போது எனக்கு அதோட வேல்யூ தெரியாமல் போயிடுச்சு. நீ இல்லாத அந்த வீடு ஒரு மாதிரி இருக்குடி. என்னால் எங்கள் வீட்டுக்கும் போக முடியல வயன். எப்பயும் இங்கே அங்கேயும் ஓடிட்டே இருப்பல துருன்னு டோரை டம்மால் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணாலும் சரி, நான் டவலோட நின்னாலும் வந்து மாமா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பெட்டில் உட்காந்து என்கிட்ட ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பல. என்னால் உள்ளே போகவே முடியலடி என் ரூமுக்குள்ளே. நீ இங்கே அங்கேயோ சுற்றி வந்ததுன்னா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குவான். என்னால் அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியல. என்னோடய லவ்வை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். உனக்கான லவ், உன்னை நான் லவ் பண்ணுறேன், அதை இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். ஐம் சாரி. நீ என்ன சொன்னாலும் சரி நான் பண்ணுறேன். நான் அன்றைக்கி பேசினது எல்லாமே தப்பு தான். ஐம் ரியலி சாரி. என்ன ஏற்றுப்பியா அப்படின்ற மாதிரி அவன் உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் கண்ணில் டியர்ஸோடு அவனை பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் கை எடுத்துகிட்டு ஜின்கிட்ட போகிறீங்க, அப்புறம் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துடுறீங்க. இப்போ என்ன புது ட்ராமா வச்சுன்? அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. இதை பாருங்க ஜின், எனக்கு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி லவ் வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது லவ்வே கிடையாது ஜின். அண்ட் நீங்கள் சொன்ன அதே மெச்சூரிட்டி இல்லாத பொண்ணை தான் நான் இன்னும் இருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் சைல்டிஷான பொண்ணுங்களை பிடிக்காதே. அதுவும் எஸ்பெஷலி என்ன பிடிக்காதுல்ல. நான் தான் லூஸு மாதிரி ஒன்றுமே புரியாமல் அவங்க பின்னாடியே சுற்றி என் டைமையும் வேஸ்ட் பண்ணி உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணி. அப்போ புரியல, இப்போது புரிஞ்சிடுச்சு. அதான் கிளம்பி வந்துட்டேன். என் கரியருக்காக, எனக்காக. நீங்கள் யாரோட கம்பல்ஷனுக்காகவும் என்னை லவ் பண்ணுறேன்னு ஆக்ட்லாம் பண்ண வேணாச்சு. அம்மா இல்லை அத்தை யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜென். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே இருங்க, அது போதும். இப்போ கிளம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் வாய்ஸ் எல்லாம் க்ராக் ஆகுது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு 5 minutes அப்படியே பிளாங்காக அதே இடத்துல நிற்கிறான். அப்புறம் அவன் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு எனக்கு பசிக்குது அப்படின்றான். நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு குக் பண்ண போகிறீங்க. குக் பண்ணி அவனுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் பார்க்க போயிட்டீங்க. அவன் உங்களை ரொம்ப அடோர் பண்ணுறான். இப்போ நீங்கள் இன்னும் அழகாக தெரியுறீங்க அவன் கண்ணுக்கு. அப்போ திடீர்னு ஜின் உங்கள் கை மேலே அவன் கை வைக்கிறான். ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் கை எடுத்துட்றான். வயன் ப்ளீஸ், எனக்கு நீ வேணும் வயன் அப்படின்னு சொல்கிறான். வேணும்னு நினச்சா இருக்கிறதுக்கும், வேணான்னு நினச்சா போகிறதுக்கும் நானும் பொருள் இல்லை ஜின். நான் ஒரு ஹியூமன் பீயிங், உயிருள்ள ஒருத்தி. எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும்ல ஜின். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வந்து கூப்பிட்டுப்பீங்க, வேணான்னா தூக்கி போட்டுருவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் என் மைண்டை மாற்ற முடியாது ஜின். நானும் அவ்வளோ
அவ்வளோ மெச்சோர்டு இல்லை ஜென். என் அதே குவாலிட்டிஸ் தான் ஜென் இன்னும் இருக்குது. இம்மெச்சோர்ட், சைல்டிஷ், 4 வருஷம் ஏஜ் கேப். அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஜென். தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவன் உங்களை இழுத்து இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழ ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு புரியுது நீங்கள் பேசுகிறதுலையே அவன் ரொம்ப தப்பாக பேசியிருக்கான், அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்படி என்ன இருந்தாலும் பேசியிருக்கக்கூடாதுன்னு நீங்களும் அவன் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. உனக்கு ஏதாவது தெரியுமா ஜென், நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன்னு? நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாடா? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிற. சைல்டிஷ். இப்போ நீ சாரி கேட்டு என்னை அக்செப்ட் பண்ணி என்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் திருப்பி அந்த சைல்டிஷ்னஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். வராது ஜென், திருப்பி அது வரவே வராது. ஏன்னா நீ அதை வேணான்னு சொல்லிட்ட ஜென். உனக்கு புரியலையா? நான் யார்கிட்டையாவது இந்த மாதிரி பேசி நீ பார்த்துருக்கியா? சைல்டிஷா எல்லாரையும் ஒரு ப்ராப்பரான வேலை போகிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன், கைட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அப்படி யாரும் கைட் பண்ணல ஜென். விழுந்தாலும் கை கொடுத்து எழுப்பி விடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை ஜென். அவனுக்கு அந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு நீ அந்த மாதிரி கைட் பண்ணணும். என் கை பிடிச்சி எனக்கு தட்டி கொடுக்கணும், என்னை எழுப்பி நிற்க வைக்கணும். எனக்கு மாரல் சப்போர்ட்டாக நீ இருக்கணும்னு நினச்சேன் ஜென். ஆனால் என்னால் உனக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியாது, நீ எனக்கு தகுதியானவ இல்லைன்னு நீ சொல்லியிருக்க ஜென். என்ன அப்படி? அதுதான் ஜென் அர்த்தம், அதுதான் மீனிங். உன்னோட லோஸில் நான் உன் கூட சேர்ந்து அழறதுக்கு இல்லை ஜென். உன் கையை பிடிச்சி உன்னை எழுப்பி உன்னை புஷ் பண்ணி திருப்பி போய் நீ ஸ்டார்ட் பண்ணத ஒழுங்கா கண்டினியூ பண்ண. அதை ஏன் ஸ்டாப் பண்ணேன்னு உன்னை புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஜென். உன் கூட அந்த ஜேர்னி உன்னோட ஹைஸ் அண்ட் ஹாப்பினஸில் மட்டும் இல்லை, உன்னோட லோஸ் அண்ட் சேட்னஸ், உன்னோட க்ரீவ்ஸ் எல்லாத்துலேயுமே நான் கூட இருக்கணும்னு நினச்சேன் ஜென். உனக்கு நீ எனக்கு நானும் ஒரு லைஃப்பை வாழணும், ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன் ஜென். ஆனால் உனக்கு எதுவுமே புரியல. உனக்கு கரெக்ட் தான், உனக்கு என்னால் மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியாது. நீ கிளம்பு ஃபஸ்ட், தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ். யூ பிரேக்கிங் மீ அகெயின். நான் இப்போ தான் திருப்பி மோல்ட் ஆகிட்டுருக்கேன். ப்ளீஸ் 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 ஜென் போ. ஜென் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு போக மனசில்லை. ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்து அவனால் ஏற்றுக்கவே முடியல. அவன் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஸோ அதனால் அவனும் அப்படியே வெளியே போகிறான். பட் ஆனால் சூட்கேஸ் எதுவுமே எடுக்கல, அவன் அப்படியே வெளியே போகிறான். நீங்களும் அதை கவனிக்கவே இல்லை. நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு போய்ட்றீங்க. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் உங்கள் ரூம் விட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்தா ஜின்னோட சூட்கேஸ் இருக்குது. அது அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. நீங்கள் அவங்க ஃபோனை தேடிட்டே வந்தால் கிச்சனில் ஏதோ சவுண்ட் கேட்குது. நீங்களும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜின் ஆப்ரான்லாம் வேர் பண்ணிவிட்டு உங்களுக்காக குக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அவன்கிட்ட போய் என்ன பண்ணுற ஜின்? நான் அப்போவே இங்கே வா, இந்த ஸ்பைசஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்ல, சீக்கிரம் சொல்லுவேன், எனக்கு கருகு போகுது. இதை பாரு ஜின். ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன். அவன் அவங்க கையை பிடிச்சி உங்களை அவன் ஆர்ம்ஸ்குள்ளே கொண்டு வந்து பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உங்களை அப்படியே மூவ் பண்ணிட்டே போகிறான் அங்கே இருக்க ரேக்குக்கு. எங்கே இருக்கு வைன்? எனக்கு சில்லி பவுடர் வேணும், அப்புறம் கொஞ்சம் கியூமன், ஃபெனல் சீட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கூட. எங்கே இருக்குன்னு தெரியலடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க அவன் பேக் ஹக் பண்ணிட்டு நிற்கிறதுனால. சீக்கிரம் கருகுது அப்படின்ற மாதிரி உங்கள் ஷோல்டரை பிடிச்சி கொஞ்சம் உழுக்கிறான்.
அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பிடிச்சிட்டே வந்து உங்கள் வேஸ்ட்டை ரேப் பண்ண மாதிரி அவன் பிடிச்சிருக்கான். ஆக்சுவலி நீங்கள் அவனுக்குள்ளே மறைஞ்சிட்டிங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. அவன் அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் டேர்ன் பண்ணி ஜின்னோட ஃபேஸ் பார்க்குறீங்க. என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? இந்த மூட்லேருந்து வெளியே வரியா? கடுப்பாக இருக்குவேன். நானே இங்கே ஜாலியாக அவன் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு இருந்தா என்ன நினச்சிட்ருக்கேன் நீ? உன் இஷ்டத்துக்கு தான் நான் நடந்துக்கணுமா? அப்படிலாம் இல்லை மை டியர் குயின். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் நான் செய்வேன். யுவர் மெஜஸ்டி அப்படின்ற மாதிரி அவன் பவ் பண்ணுறான். உங்களுக்கு பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் எந்த ரியாக்ஷனும் ஃபேஸில் காமிக்கல. நீங்கள் போக ட்ரை பண்ணுறீங்க. திருப்பி அவன் உங்களை எடுத்து பேக்குக்கு வந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே குக் பண்ணுறான். குக் பண்ணிவிட்டும் உங்களை விடலை. அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே நின்று தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுறான். உங்களை அப்படியே தள்ளிகிட்டே போய் ஒரு சேரில் உட்கார வச்சு அப்படி சொல்லிவிட்டு ஊட்டி விடுறான். நீங்கள் வாங்குற மாதிரியே இல்லை. நீங்கள் எழுந்து போக்க ட்ரை பண்ணுறீங்க. திருப்பி அவன் உங்களை இழுத்து அவன் லேப்பில் உட்கார வச்சு உங்களை லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். ஜின் என்ன வாயை திறந்தான்னு வச்சுக்கோங்க, கிஸ் பண்ணிட வேண்டி. நீங்கள் அப்படியே அவனையே பேன் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்களும் காமிக்கிறீங்க. அவன் உங்களுக்கு ஒட்டி விட்டுறான். அப்படியே நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அவன் அந்த பிளேட் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வரான். பார்த்தா உங்களை காணோம். அதுக்குள்ளே நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க போல். உங்கள் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் வரான். ஜின் ப்ளீஸ், ஏன் இப்படி பண்ணுற? ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற? கொஞ்சம் என்ன நிம்மதியாக. அவன் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே விட்டுட்டீங்க. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணோன்னே அவனோட வார்ம்னஸை ஃபீல் பண்ணுறீங்க. அந்த லவ் ஃபீல் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் பர்ஸ்ட் அவுட் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் ஒன்றுமே சொல்லலை. இட்ஸ் ஓகே. அது மட்டும்தான் அவங்க பேக்கில் ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் ஹெட்டில் டேப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே காம் பண்ணுறான். நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டீங்க. அவனும் அப்படியே அந்த பெட்டில் அப்படியே சாஞ்சிட்டு உங்களை அவன் மேலே படுக்க வச்சுட்டு அவன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி மேலே பிளாங்கெட்ஸ்லாம் போட்டு 2 பேருமே நல்லா தூங்குறீங்க. இப்போ ஒரு 2-3 ஹார்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் தான் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. எழுந்து பார்த்தா ஜின்னோட மேலே நீங்கள் படுத்திருக்கீங்க. நீங்கள் மூவ் பண்ண கூட முடியாத அளவுக்கு அவன் டைட்டாக பிடிச்சிருக்கான். நீங்களும் ஸ்னகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் எழுந்திருக்க முடியல. ஆனால் அவன் எழுந்துட்டான். ஆனால் கண்ணை திறக்கல. அவன் ஹீஸ் ஸ்டில் ப்ரிட்டனிங் டு ஸ்லீப். ஸோ அவன் அப்படியே அமைதியாகவே இருக்கான். நீங்களும் அவன் கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறீங்க. பயங்கர ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கான். நீங்களும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கீங்க. அவனும் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறீங்க. இப்போது டக்குன்னு அவன் உங்களை ரொட்டேட் பண்ணி உங்களை கீழே படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே அவன் ஹவர் ஆகுறான். நீ முழிச்சுதான் இருக்கியா? மாமா எங்கடி? மாமா தானே கூப்பிடுவேன். என்ன புதுசாக ஜின்லாம்? அது அவனுக்கு பிடிக்காதுல்ல. எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு, கூப்பிட்டு. அப்போ பிடிக்காதது இப்போ மட்டும் எப்படி பிடிக்கும்? அப்பவும் பிடிக்காதுலாம் இல்லை, அப்பவும் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் சீன் போட்டேன், அதுக்கே நீ எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்படியா, சரி. ஆனால் நான் என்னால் மாமாலாம் கூப்பிட முடியாது. என் மாமான்னு கூப்பிட்டு முடியாது. கூப்பிடு முடியாது. கூப்பிட்றி முடியாதுடா. எதுடா? ஆமாம், முதல்ல எழுந்திரி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டான். அம்மா நீ எவ்வளோ வீட்டுன்னு தெரியுமா? எழுந்திரி ஃபஸ்ட்டு, என்னால் மூச்சே விட முடியல. எழுந்திரி ஜென், எழுந்திரி. மாமான்னு சொன்னதை விடுவேன், மாமாலாம் சொல்ல முடியாது. என்னால் மூச்சு விட முடியல. எழுந்திரிடா, எருபம் பண்ணி எழுந்திரி. முடியாது, மாமான்னு கூப்பிட்டு அப்போ தான் எழுந்திருப்பேன். ஐயோ ஜென், எழுந்திரி ஜென், ப்ளீஸ் ஜென், ப்ளீஸ். என்னால் என்ன தான் ஆக்டிங் பண்ணாலும் நான் எழுந்திருக்க மாட்டேன். ப்ளீஸ் ஜென், ஜென் வலிக்குது, ப்ளீஸ் எழுந்திரி. நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க.
மாமான்னு கூப்பிடுவேன். ஐயோ மாமா திருப்பி ஃபீலோட எப்பயும் கூப்பிடுவேல அந்த மாதிரி. அப்படின்னா கூப்பிட முடியாது. நான் கூப்பிட்டுட்டே எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆஹா வேலைக்கே ஆகலை. அவன் மாமான்னு கூப்பிட்டா தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வேறு வழியே இல்லாமல் மாமா அப்படின்றீங்க. அவ்வளோதான். அவன் அப்படியே அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஏந்திரிடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை புஷ் பண்ணுறீங்க கஷ்டப்பட்டு உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில். அப்போ தான் லைட்டாகவே நகர்றான். அப்புறம் அவன் எழுந்துட்டான். எழுந்து உட்காந்துக்கிறான். கொல்ல பார்க்குறியா நீ என்ன? ஓ எறும்பு மாடு அப்படின்னு சொல்லிட்டு பில்லை விடுத்து டம்மால் டுமில் அடிக்கிறீங்க. வலிக்குதுடி. ஏய் மாமான்னு ஒரு மரியாதை இல்லை. அப்பா வலிக்குதுடி. பின்ன மொத்த வெயிட்டியை தூக்கிட்டு வந்து என் மேலே போடுற. நீ எவ்வளோ வெயிட் தெரியுமா? லட்டு இப்படிலாம் கூப்பிடாத சொல்லிட்டேன். சின்ன வயசில் இப்படி தானே கூப்பிடுவேன். அது அப்போ. இப்போ உன் கோவம் குறைய என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, முதல்ல கிளம்பு. ஏய் ப்ளீஸ் டி, இந்த மாதிரிலாம் டைம் கிடைக்கவே கிடைக்காதோ என் தனியாக நீயும் நான் மட்டும். அதுவும் பாரு நைட் டைம் க்ளவுடியாக செம்மையாக இருக்குமா என். டக்குன்னு சமாதானம் ஆகிட. செம்ம ரொமான்டிக் வைப்படி அப்படியே போட்டேனா. ஏய் நான் அடிக்க வர அடிக்கலன்னு நினச்சிக்கோ. ஒழுங்கா எங்கேருந்து கிளம்பிடு. இதை பாரு ஜின், உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் நடந்துக்க முடியாது. நீ சாரி சொன்னால் நான் உடனே அக்செப்ட் பண்ணணுமா? முடியவே முடியாது. முதல்ல அவ்வளோதான். அவன் அவங்கள டக்குன்னு கிஸ் பண்ணிட்டான். அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அவனோட கண்ட்ரோல் லூஸ் ஆகுது. அது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ஹீ இஸ் லூசிங் ஹிஸ் கண்ட்ரோல் அப்படின்னு. ஸோ நீங்கள் அவனை டேப் பண்ணுறீங்க ஸ்டாப் பண்ணுறதுக்காக. அவனும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் புல் பண்ணுறான். எதுக்கு பண்ணி எனக்கு சமாதானம் ஆயிட்டியா? சமாதானம் ஆயிட்டியா? அவ்வளோதான் அடி. இவ்வளோ ஈஸியா? இதை தெரிஞ்சிருந்தா வந்தப்பவே பண்ணியிருப்பேன் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவ்வளோதாண்டா. இது ஒரு நல்ல எண்டிங்னு நினைக்கிறேன். சரி ஓகே பாய். இதுக்கு ஸ்பெஷல் எடிஷன்லாம் கிடையாது. இதுவே எனக்கு ஃபுல்ஃபில்டாக ஃபீல் ஆகுது. அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே பை பாய்.